இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் கவலைகளுக்கும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டதான ஒரே பதில் இந்த வசனமாக காணப்படுகிறது. இந்த வசனத்தில் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதாவது எந்த காரியமாக இருந்தாலும் நாங்கள் அதை குறித்து கவலைப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. கடந்த காலங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தற்சமயம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தை குறித்தோ சரி, எதற்கும் நாங்கள் கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எந்த காரியமாக இருந்தாலும் அந்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் அறிகிறவர் தான். எங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அறிகிறவராக இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதான காரியங்களை, போராட்டங்களை, எங்களுடைய விண்ணப்பங்களை தேவன் அறிந்திருந்தாலும் கூட நாங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆகையால் எங்களுடைய விண்ணப்பங்களை சாதாரணமாக அல்ல, ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படி தெரியப்படுத்துகிறோமாக இருந்தால் எல்லாவற்றையும் ஏற்ற வேளையில் கைகூட செய்ய தேவனால் முடியும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உடையவர். அவரால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. ஆகையால் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தினாலே போதும். தேவன் ஏற்ற வேளையில் சகலத்தையும் செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார். Have a hopeful day.